வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். அவங்க புதுசாக கொடுத்துருக்காங்க, புது கஸ்டமரு. அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் எங்கே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாலுமே கரெக்டாகவே அமையலைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது கை வந்து இதாக இருக்குன்னு, கை வந்து ப்ளவுஸில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஆனால் சுடிதாரை கொடுத்துருக்காங்க. இந்த அகலம் வேணும்னு, அடிங்கை இந்த அகலத்துக்கு வேணும்னு இருக்காங்க. ப்ளவுஸை காட்டில் இந்த கை அடிங்கை அகலம் தான் வேணும்னு இருக்காங்க. அதை எப்படி வச்சு நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நான் உங்களுக்கு சொல்லித்தரது புரியுதா புரியலையான்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நான் சொல்லிக் கொடுக்குறது புரியுதா புரியலையான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி கட் பண்ணுறதுன்னு. இதான் அளவு ப்ளவுஸ் எடுத்துருக்கேன். எப்பயும் போல் ஒரு 1.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டேன். இப்போ உயரம் எடுக்க போகிறோம். உயரம் வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சு இந்த மாதிரி ஒரு கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி மேலே மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து இடுப்பு சுற்றளவு எடுக்கணும் இல்லையா, அது வந்து கரெக்டான அளவில் ஒரு மார்க் எடுத்துருங்க. அப்புறம் டாட்டுக்கு அங்கிட்டு எப்பயும் போல் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து அப்படியே இந்த கழுத்தோட உயரத்தை வந்து அப்படியே மார்க் பண்ணிடுங்க. கழுத்தோட உயரத்தை வந்து அந்த 1.5 இன்ச்சில் வச்சு கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு, மேலே ஏற்றி 1/2 இன்ச்சு. இப்போ ஆம்கோல் இறக்க மார்க் பண்ணணும். அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரொம்ப இழுக்காதீங்க, இந்த மாதிரி வச்சு கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மையலுக்கு மேலே 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. இதை ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு வந்து கழுத்தோட இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 9 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? இவங்க ப்ளவுஸில் எவ்வளோ அகலம் வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கொண்டு போல வச்சு ஷோல்டர் எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த பாருங்க, இந்த ஷோல்டரில் கழுத்தோட அகலம் இதை அடிச்சிருக்காங்க இல்லையா, அங்கேருந்து இங்கே வச்சு பாருங்கள். 6.5 இன்ச்சு இருக்குது. அதில் 1 இன்ச்சை கழிச்சிடணும். கழிச்சிட்டோம்னா 5.5 இன்ச்சு. அப்போ அவங்க வந்து 2.25 வச்சுருக்காங்க. கழுத்தோட அகலம் வந்து 2.25. ஓகேங்களா? அதே 2.25 வச்சுப்போம். நம்மளும் 2.25 வச்சாச்சு. இப்போ கோடு போட்டுருங்க. இப்போ ஷோல்டரோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஷோல்டரோட அகலம் பார்க்கணும். வச்சு பார்த்துக்கோங்க. 2 இன்ச்சு இருக்குது. அப்போ 2 இன்ச்சுனா 1 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு. ஓகேங்களா? 3 இன்ச்சு. இது மொத்தம் 5.25 இன்ச்சு இருக்குது. மொத்தம் 5.25. அதே 5.25 வந்து இங்கே கீழே வச்சுருங்க. கீழே வச்சு இப்போ இதை கோடு போட்டுருங்க. இப்பயும் போல் 1.5 இன்ச்சு மேலே வச்சு ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிருங்க. அது மாதிரி இங்கே கழுத்தோட ரவுண்டும் வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம வரைஞ்ச கழுத்தோட அகலமும் ப்ளவுஸில் இருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு மேட்ச் ஆகுதான்னு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டையும் இப்போ பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்த அளவு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இப்போ
நம்ம உடம்போட அகலம் எடுக்கணும். அதாவது செஸ்ட் அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இது உங்களுக்கு உள்வாங்கி இருக்குது, அதாவது பின்னாடி அகலமாகவும் முன்னாடி கம்மியாகவும் இருக்கிற மணிக்கு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்மளும் கட் பண்ணணும். அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்மளும் கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பேக் மட்டும் எடுத்துக்கிடுவோம் அளவு. எப்பயும் போல் இந்த ஆம்கோல் டு ஆம்கோலை மடக்கி பிடிச்சிக்கோங்க. மடக்கி பிடிச்சிட்டு நம்ம கரெக்டான மார்க் பண்ணியிருக்கோம்லே அங்கேயோ இங்கேயோ அங்கே வச்சு நம்ம பார்க்கலாம். வச்சு இந்த மார்க்கை அப்படி பண்ணியாச்சு. ஓகேங்களா? எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 11 இன்ச் இருக்குது. இந்த இப்படி கிராஸாக வச்சு பார்க்கும்போது, இந்த வாக்கில் வச்சு பார்க்கும்போது இந்த வாக்கில் வச்சு பார்க்கும்போது 10.25. இதை இப்படி வச்சு பார்க்கும்போது 10.25 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 10.25. இப்போ ஸ்லீவ் ரவுண்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லீவை பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டு பின்னாடி முன்பக்கம் எடுக்கக்கூடாது, பின் பக்கம் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த வெட்டு பகுதி இருக்கு இல்லையா, அங்கே டேப் வச்சுக்கோங்க கரெக்டாக. அது மாதிரி இங்கே ஷோல்டரில் கரெக்டாக இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வச்சுக்கோங்க. 8.5 இன்ச் இருக்குது. அந்த 8.5 இன்ச்சு இங்கே வரணும். ஓகேங்களா? கரெக்டாக 8.5 இன்ச்சு வருது. இந்த இடத்துல கரெக்டாக 8.5 இன்ச்சு வருது. அது போக தையலுக்கு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இவ்வளோதாங்க பேக் கட் பண்ணுறது. பார்த்துக்கோங்க எப்படின்னு. இப்போ அதை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் பேக்கு. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. இல்லை அடுத்து உங்களுக்கு என்ன கட்டிங் வீடியோ வேணுமோ எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? எல்லோரும் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டான இடத்துல ஒரு அரை கட் போட்டாச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறோம். ஸ்லீவ் அவங்களுக்கு பத்தாது, அதனால் ஒட்டு கொடுக்குற மணிக்கு இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஒரு சைடு மட்டும் ஜாயின் வர மணிக்கு. அடித்து தான் திருப்ப போகிறோம். அதனால் 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் கோட் போட்டுருங்க. இப்போ ஸ்லீவோட அகலம் கீழே எவ்வளோ இருக்குன்னு பார்த்து கரெக்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே ஸ்லீவோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவு ஒரு மார்க்கு,
மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கரெக்டான அளவில் ஒன்று தையலுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் எடுத்துருங்க. இப்போ இதை கூட ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. ஸ்லீவோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஆறரைக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே வந்து நம்ம 7:30க்கு ஒரு புள்ளி கம்மியாக வைக்கணும். ஆனால் அவங்க வந்து சுடிதாரில் உள்ள அடிங்கை அகலம் இந்த அகலத்துக்கு தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ அந்த அகலத்துக்கு கேட்டிருக்காங்க. அது அடிங்கை அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன் நான். 8 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா, அப்போ 8 இன்ச்சு வைக்கணும் நம்ம. ப்ளவுஸில் அடிங்கை வந்து 7:30 தான் இருக்குது. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் சேர்த்து 8 இன்ச்சு வச்சுருக்கோம். இதை வந்து இந்த 8 இன்ச்சில் வந்து இந்த 8:30 இன்ச்சு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகேங்களா, மேலே ஏற்றிக்கோங்க அடிங்கையா. ஒரு நூல் வந்து மேலே ஏற்றிக்கோங்க அடிங்களுக்கு. ஏன்னா 8:45 வருது, 8:30 தான் வரணும். அதனால் கரெக்டாக அந்த இடத்துலையே வந்துடுச்சு. இந்த 8:30 இன்ச்சுலேயே 8 இன்ச்சுலேயே அந்த 8:30 இன்ச்சு வந்துருக்கு. ஓகேங்களா, இப்போ இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி போட்டுட்டு எப்பயும் போல் அதில் பாதி எவ்வளவு 8:30 பாதி 4.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சு எடுத்துட்டு இது ஸ்ட்ரைட்டாக அதான் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல கரெக்டான அளவு 8:30க்கு அந்தலேருந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு மேலே அப்படியே வளைவு போட்டுருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ப்ளவுஸ் அவ்வளோதாங்க. கை இப்படி தாங்க. அவங்க சுடிதாரில் இருக்க அடிங்கை அளவு கேட்டிருக்காங்க. அவங்க ப்ளவுஸில் வந்து இங்கே இது வந்து 7:30 தான் இருக்குது. நான் 8 வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு அடிங்கை அகலை 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். 8 இன்ச்சு அதாவது 1.5 இன்ச்சு கணக்குக்கு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். வச்சு இந்த ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க எப்படின்னு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து குடையிறது வந்து நீ ஸ்டிச் பண்ணும்போது தான் குடைஞ்சி வெட்ட முடியும். ஏன்னா நான் எனக்கு லைனிங் பீஸ் கொடுக்கணும் இல்லையா, ஜாயிண்ட் கொடுக்கணும் இல்லையா, ஜாயிண்ட் கொடுத்துட்டு நான் கட் பண்ணி இது பண்ணிக்குவேன். ஓகேங்களா, இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்து பேக். கிராஸ் கட் ப்ளவுஸ் தான், அவங்க கிராஸ் கட்டு தான் போட்டிருக்காங்க. அதனால் நம்ம கிராஸ் கட்டிங் போட போகிறோம். பேக்கை வச்சு எல்லாத்தையும் வரைஞ்சிருங்க ஃபஸ்ட்டு.
எல்லாத்தையுமே வரைஞ்சி எடுத்துருங்க. எடுத்துட்டு இங்கேருந்து மேலே 3 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த 1.5 இன்ச்சில் இருந்து 3 இன்ச்சுக்கு மேலே வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேக் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஸ்லீவுக்கு அகலம் எவ்வளோ வச்சோ மொத்த அகலம் 5.25. மேலே ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு. எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டு அடுத்து இது ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. இந்த அரைக்காத்து போட்டு கரெக்டாக இருக்குங்க. ஒரு 1/2 இன்ச்சு. இது வந்து நான் 3 இந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் அப்படியே இல்லை ஸ்லீவ் அகலம் கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். கழுத்தோட அகலம் கரெக்டாக இதை பாருங்கள். இந்த மாதிரி போட்டு இங்கே வருது. அப்படியே ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதாவது இதோட முடியும். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸ்டிச் பண்ணுறது இல்லையா, இதோட முடியுது. ஓகேங்களா? கழுத்தோட அகலம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதை வந்து ரவுண்ட் போட்டுருங்க. ரவுண்ட் போட்டாச்சு. இப்போ இதிலேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3.25 இருக்குது. 3.25னா 1 இன்ச்சு சேர்த்து 4.25 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கிராஸோட உயரம் பார்க்கணும். கிராஸோட உயரம் வந்து இந்த பாருங்க, இப்படி கீழே வச்சுருங்க. இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து இந்த கூர்மையான பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 10 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? அந்த 10 இன்ச்சு அப்படியே வச்சுக்கோங்க. அந்த கூர்மையான பாயிண்டில் வச்சுட்டு அடுத்து இங்கே எவ்வளோ வச்சு வருதுன்னு 12.25 இருக்குது. அப்போ நம்ம 1 இன்ச்சு சேர்த்து 13.25. ஓகேங்களா? 12.25னா 13.25 வச்சு மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. இவங்க இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 2.5னா நம்ம 3 இன்ச்சு வைப்போம். ஓகேங்களா? 3 இன்ச்சு வச்சாச்சு. இப்போ இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இவங்க அளவு ப்ளவுஸில் உள்ளதை வைக்கிறேன். அப்படி 3.25 இருக்குது. 3.25 இருக்குது. அப்போ 4.25 இருக்கும். ஓகேங்களா? 4.25. கிராஸ் வந்து 1.5 இன்ச்சுக்கு பிடிச்சிருக்காங்க அவங்க. கிராஸ் பிடிச்சது வந்து 1.5 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. இல்லை பாருங்கள், 1.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக. ஓகேங்களா? அப்போ நம்மளை 1.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக கிராஸ் பிடிக்கணும். 1.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக
கிராஸ் பிடிக்கும். ஓகேங்களா? இப்போ வச்சாச்சு. ஆனால் அவங்க ப்ளவுஸில் இங்கே தான் இருக்குது. நம்ம இப்படி வரைஞ்சோம்னா இந்த அகலம் வந்து நமக்கு குறைஞ்சிரும். அப்போ என்ன செய்யணும் அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாகவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து இதை கொஞ்சம் இறக்கிக்கலாம். இது 3.25 4.25 வச்சோம்ல, அதை வந்து கொஞ்சம் இறக்கிக்கலாம். ½ இன்ச்சு இறக்கிட்டு இதை வந்து 3 வச்சுருக்கோமா, 3.5 வச்சுட்டோம். 3.5 இங்கேருந்து இதை ½ இன்ச்சு இறக்கிட்டோம். இது வந்து 3 இன்ச்சு இருந்துச்சு, ஆனால் 3.5 இன்ச்சாக வச்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த பாருங்கள் 3.5 இன்ச்சு அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்னோடய இதில் கொஞ்சம் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஆல்ட்ரேஷன் பண்ணி கட் பண்ணி கொடுக்குறேன். அவங்க போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு. இந்த மாதிரி நான் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறேன் அவங்க ப்ளவுஸில் இருக்கிறத. ஓகேங்களா? கிராஸை இறக்கலை. இந்த அகலத்தை கூட்டியிருக்கேன், இந்த அகலத்தையும் கூட்டியிருக்கு. கிராஸை வந்து அதே அளவு தான் கிராஸு. இந்த நிப்பிள் பாயிண்டோட அகலம் எல்லாமே அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரிக்கு தான். இதை மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ இதோட அகலம் பார்க்கணும் இல்லையா? இதுலேருந்து 5 இன்ச்சு நம்ம வந்து இங்கே அரேஞ்சு கூட்டி எடுத்துருக்கோம், அரேஞ்சு கூட எடுத்துருக்கோம். அதனால் அந்த அரேஞ்சை வந்து கழிச்சுக்கிடணும். இந்த பக்கம் வைக்கும்போது நமக்கு இந்த பக்கம் 4.25 எடுத்திருக்காங்க. 4.25க்கு ஒரு புள்ளி 5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக எடுத்துருக்காங்க. அதில் ½ இன்ச்சு நம்ம கழிச்சிட்டு மிச்சத்தை வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு மேலே 2 இன்ச்சு நம்ம வந்து இருக்குது. ஓகேங்களா? வச்சு மார்க் பண்ணிவிட்டு அது இப்படி கிராஸாக போட்டு இப்போ கட் பண்ணிடுங்க. அரேஞ்ச் இது பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே அதில் தான் வெட்டணும். இந்த மாதிரி நான் வந்து கிராஸை 1 இன்ச்சு இல்லை, அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க அளவே தான் கிராஸ் வச்சுருக்கேன். அதோட நிப்பிள் பாயிண்ட் அகலம் அதுவும் அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க இதே தான் வச்சுருக்கேன். இந்த நான் சேஞ்ச் பண்ணது வந்து கிராஸோட இங்கேருந்து கிராஸ் அகலம் பிடிப்போம்லே அதோட அகலத்தையும் மேலே பட்டன் பீஸோட அகலத்தையும் தான் கூட்டி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். கரெக்டான அளவில் ஒரு மார்க் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பட்டியோட அகலம் பட்டியை வெட்டணும். அதோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 3.5. அந்த 3.5 வந்து இங்கே அப்படியே வைங்க. வச்சு மார்க் பண்ணி 10.25 வருது. ஓகேங்களா? கால் வருது. இப்போ இதோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3 இருக்குது. ஆனால் நம்ம அரேஞ்சிங்கு கிராஸில் 3 பட்டன் பீஸில் அரேஞ்சு இறக்கியிருக்கோம் இல்லையா, அந்த இந்த அகலத்தை இறக்கத்தை இறக்கியிருக்கோம் இல்லையா, அப்போ இந்த பட்டியில் வந்து அரேஞ்சு கழிச்சுக்கோங்க. 3 இருக்குது. ஆனால் 3 தான் வைக்கணும். நம்ம 3னா 4. ஓகேங்களா? மிச்சம் எல்லாமே அப்படியே இவங்க பட்டி வந்து அப்படியே ஒன்று போல தான் வருது. இதாவே வரல. 10.25 எடுத்துமா. 10.25னால் நான் 10.25 வச்சுக்குவேன். 10.25 வச்சு மார்க் பண்ணிட்டேன். ½ இன்ச்சு கூட வச்சு 10.25. இங்கே வந்து 4 இன்ச்சு. 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அப்போ 4 இன்ச்சு. மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த பட்டி இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த பட்டியோட அகலம் கீழே
7.25 இருக்குது. அப்போ 8.25, 9.25, 10.25 கரெக்டாக தான் இருக்குது. பட்டியோட அகலம் வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் உள்ள அகலமும் இந்த அகலமும் ஒன்று போல தான் இருக்குது. நம்ம 1 இன்ச்சு கூட எடுத்தோம்னா அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட் வரும். ஓகேங்களா? பட்டி வந்து அவங்களுக்கு அப்படியே சதுரமாக வளைச்சே வரல. இப்படி தான் அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்குது பட்டி. அதனால் அப்படியே வெட்டியாச்சு. இந்த மாதிரி பட்டி கட் பண்ணியாச்சு. இது முன்னாடி வர்றதுன்னு ஒரு ஆக்காசு போட்டாச்சு. இவ்வளோ தாங்க இந்த ப்ளவுஸ் பட்டி. இது வந்து நான் அடிங்கை கொஞ்சம் அடிங்கை மாற்றிருக்கேன். அடிங்கையை கொஞ்சம் மாற்றிருக்கேன் அவங்க ப்ளவுஸை காட்டிலும். அது மாதிரி பட்டன் பீஸ் பக்கமும் அந்த கிராஸ் பிடிக்கிற பக்கமும் கொஞ்சம் மாற்றிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே செய்யலை. ஓகேங்களா? இது அவ்வளோதான். தேங்க்யூ.